நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் GCEAL மாணவர்களுக்கு ஆங்கிலம் ஏன் அவசியம்ன்ற தலைப்பு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. இன்றைக்கி எங்களோட பிள்ளைகள் பயோ படிக்கிற, மேத்ஸ் படிக்கிற, ICT, காமர்ஸ், ஆர்ட்ஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கி எங்களுக்கு இங்கிலீஷ் தேவைன்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இப்போ அது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆங்கிலம்ன்றது ஒரு சர்வதேச மொழி. ஆக கூடுதலான டாக்குமெண்ட்ஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்களுக்கு இருக்குது ஆங்கில மொழியில தான். அப்போ இதை நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறதால A-level படிக்கிற பிள்ளைகளுக்கு அவங்களோட பாடங்களை இன்னும் தெளிவாகவும் ப்ராக்டிக்கல் அறிவோடையும் ஆழமாகவும் விளங்கி கொள்ளுறதுக்கு எங்களுக்கு ஆங்கிலம் மிகவும் அவசியமாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தோம்னா நாங்கள் எங்களோட பாடங்களில் நாங்கள் படிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் இன்னும் கூடுதலாக தேடி படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் ஆங்கிலங்களில் தான் எங்களுக்கு கூடுதலாக இருக்குது. அதோட உயிரியல் பிரிவு, கணிதம், ICT, வர்த்தகம், கலை இந்த பிரிவுகளில் படிக்கிற மாணவர்களுக்கும் அவங்களோட பாடங்களில் தெளிவுகள் இல்லாத பகுதிகளில் மேலதிகமான விவரங்களை அவங்க பெற்றுக்கொள்ளுறதுக்கு எங்களுக்கு ஆங்கிலத்தில் தான் கூடுதலான புத்தகங்கள், ஆவணங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ இதுகளை நாங்கள் எப்படி இவற்றை பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு என்ன தேவைப்படுகுதுன்னு நாங்கள் பார்த்தோம்னா எங்களுக்கு ஆங்கிலம் தான் தேவைப்படுது. இதில் பார்ப்போம் நாம ஏன் ஆங்கிலம் முக்கியம்னது. முதலாவது ஆங்கிலம்ன்றது ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ், சர்வதேச மொழியாக இருப்பதால இந்த ஆங்கிலம்ன்றதுல தான் எங்களுக்கு எல்லா வகையான ஆவணங்கள், புத்தகங்கள் எக்கச்சக்கமாக ஏராளமாக இருக்குது. தேவையானதை தேடி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. நாங்கள் தமிழ் மீடியம் எடுத்துட்டோம்னா எங்களுக்கு தமிழ் மீடியமில் தேவையான சயின்ஸ் புக்ஸ், மேத்ஸ் புக்ஸ், ICT புக்ஸ் எல்லாம் எங்களுக்கு மிக அரிதாகத்தான் இருக்கும். அப்போ எங்களுக்கு தேவையான மேலதிக அறிவை, தேர்ச்சியை, ஆழ்ந்த அறிவை பெறுகிறதுக்கு எங்களுக்கு ஆங்கிலத்தில் உள்ள புத்தகங்களை படித்தாதான் எங்களுக்கு அவற்றை அடைய முடியும். அப்போ அதுக்கு எங்களுக்கு இந்த ஆங்கிலம் தேவை. அதோடு பார்த்தோம்னா ரெண்டாவது நவீன கல்வி, வேலை வாய்ப்பு, ஆய்வுகளுக்கு, அடிப்படை திறமை, இதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு இந்த ஆங்கிலம் தேவைப்படுது. இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா எங்களோட நடைமுறை வாழ்க்கையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பெரிய பங்களிப்பு செய்யுது. எதிர்காலம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் தான் இருக்க போகுது. அப்போ எங்களுக்கு இதோடு சம்மந்தப்பட்ட வேலைகளை நாங்கள் தேடுறதுக்கும் இதோடு சம்மந்தப்பட்ட இந்த டூல்ஸை நாங்கள் பயன்படுத்துறதுக்கும் எங்களுக்கு இங்கிலீஷ் ஆக முக்கியமாக தேவைப்படுது. அப்போ இதுக்கும் ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குது. எங்களோட குழந்தைகள் A-level படிக்கிற நேரத்தில் அவங்களுக்கு அவங்களோட பாஸ் பேப்பர்ஸுகள் அனாலிசிஸ் செய்ததுக்கு, தெரியாத கேள்விகளை தேடி படிச்சதுக்கு, ஆசிரியர்களோட நேரடியாக தொடர்பில்லாத நேரங்களில் ஒரு ஆசிரியரை போல வழிகாட்டுறதுக்கு இப்போ எங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் இருக்குது. அப்போ இதுகளை பயன்படுத்துகிற நேரத்தில் எங்களோட பிள்ளைகளுக்கு தெளிவில்லாத பகுதிகளை மேலும் தெளிவாக படித்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. மூணாவது நாங்கள் பார்த்தோம் சொல்லிச்சுன்னா டிஜிட்டல் லேர்னிங் ரிசோர்சஸ். நான் ஏற்கனவே சொன்னதை போல எங்களுக்கு எக்கச்சக்கமான ரிசோர்சஸ் இருக்குது. பெரிய பெரிய உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் கூட இப்போ எங்களுக்கு கோர்சஸ்களை ஆஃபர் பண்ணுதாங்க. உதாரணத்துக்கு MIT, ஆக்ஸ்ஃபோர்ட், கேம்பிரிட்ஜ் இந்த மாதிரியான பல்கலைக்கழகங்கள் கூட அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ், அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இந்த மாதிரியான பாடத்திட்டங்களை ப்ரொஃபஸர்ஸ் படிப்பிக்கிற கோர்சஸ் ஃப்ரீயாக இருக்குது. அப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு சில பகுதிகள் விளங்கலைன்னா நாங்கள் அந்த கோர்ஸுகளை ரெஃபர் பண்ணுறதால, அதுகளை பார்த்து விளங்கி கொள்ளுறதால எங்களுக்கு நாங்கள் படிக்கிற அடிப்படை விஷயங்களை தெளிவை பெறலும், ஆழ்ந்த அறிவு பெறுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா பயாலஜியை பற்றி நாங்கள் பேசினோம்னா பயாலஜின்றது உயிரியல் சம்பந்தமான முழு விடயங்களும் ஆங்கில விஞ்ஞானிகளால் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அத்தனை ஆவணங்களும் எங்களுக்கு ஆங்கிலத்தில் தான் இருக்குது. அப்போ இவைகளை தேடி படிச்சதுக்கு எங்களுக்கு கட்டாயமாக ஆங்கில அறிவு ஒன்று தேவைப்படுகிறது. தமிழ் மொழியை எடுத்துட்டோம்னா எங்களுக்கு தமிழ் மொழியில் லிமிட்டட் ரிசோர்சஸ் தான் இருக்குது. எங்களுக்கே தெரியும், எங்களுக்கு ஒழுங்கான ஆசிரியர்கள் இல்லாத ஒரு பற்றாக்குறை இருக்குது. எங்களோட நாட்டை பொறுத்தவரையில் எங்களுக்கு தேவையான சிறந்த ஆசிரியர்களை பெற்றுக்கொள்ள இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரியான ஆசிரியர்களில் வகுப்புகள் எங்களுக்கு போய் சேர இல்லாமல் இருக்குது. அப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு தெளிவான விளக்கங்களை ஒழுங்கான முறையில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் போகுது. ஆனால் இந்த மாதிரியான ஆங்கில அறிவு இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு இலவசமாக தேடி படிக்கக்கூடிய வசதிகள் ஏராளமாக இருக்குது. இவற்றையும் எங்களோட பிள்ளைகள் இந்த A-level படிக்கிற நேரங்களில் பயன்படுத்தலாம். அப்போ அவங்களுக்கு தெளிவான விளக்கங்களையும் விஷுவல் இஃபெக்ட்ஸ் ஓட எப்படின்றதையும் எங்களுக்கு படிக்கலாம். அப்போ அதனால தான் நாங்கள் இதில் போட்டிருக்கோம் ஒரு வெப்சைட் ஒன்று நான் காட்டியிருக்கிறேன். இதில் பாருங்கள், பிள்ளைகளோட கல்வி சம்பந்தமான தெளிவான விளக்கங்கள், படக்காட்சிகள், ஒளிநாடாக்கள் எல்லாம் இருக்குது எங்களோட பிள்ளைகளுக்கு. அப்போ நாங்கள் ஒரு வகுப்பறையிலிருந்து கற்பதை விட மேலதிகமான விடயங்களை கற்பதற்கு கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று எங்களோட பிள்ளைகளுக்கு இங்கே உருவாகுது. அப்போ இதையெல்லாம் நாங்கள் பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு ஆங்கில அறிவு தேவை.
ஆங்கிலத்தில் கதைப்பது விளங்க வேண்டும், ஆங்கிலத்தில் நாங்கள் கதைக்கக்கூடிய மாதிரியாக இருக்க வேண்டும், பாவிக்கின்ற சொற்பிரயோகங்கள் தெரியக்கூடியதாக இருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் இருந்தால் மாத்திரம்தான் எங்களோட குழந்தைகளால் இவற்றை விளங்கிக் கொள்ள முடியும். அப்போ இந்த மாதிரியான விடயங்களுக்கு எங்களுக்கு ஆங்கிலம் என்பது ஒரு ஆக முக்கியமான பகுதியை செலுத்துது. அதே நேரத்தில் எங்களுக்கு ஃபிசிக்ஸ் ஏலெவல் படிக்கின்ற உயர்தர மாணவர்களை நாங்கள் எடுத்தோம்னா கணித பிரிவு அல்லது விஞ்ஞான பிரிவு கற்கின்ற மாணவர்களுக்கு ஃபிசிக்ஸ்ன்றது ஒரு ஆக முக்கியமான பாடம். இந்த பாடத்திட்டங்களில் நிறைய விடயங்கள் குழந்தைகளுக்கு விளங்காத ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். அப்போ இது சம்பந்தமான உலகளாவிய ஆராய்ச்சிகள், சிறந்த பேராசிரியர்கள் கற்பிக்கின்ற விடயங்களை கூட எங்களுக்கு இலகுவாக நான் இலவே சொன்னதை போல எக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்குது. அப்போ இவையெல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்குது எங்களுக்கு. அப்போ இவற்றையெல்லாம் குழந்தைகள் பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஆங்கிலம் ஆக முக்கியமானது ஒன்றாக காணப்படுகின்றது. கெமிஸ்ட்ரி உயர்தரம் படிக்கின்ற மாணவர்களுக்கு தெரியும். கணித அல்லது விஞ்ஞான துறையில் கற்கின்ற மாணவர்களுக்கு ரசாயனவியல் ஒரு முக்கியமான ஒரு பாடம். இந்த பாடத்திட்டத்திலும் உள்ள ஆய்வுகள், ஆய்வு கட்டுரைகள், புத்தகங்கள், எண்ணிலடங்காத ஆவணங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கின்றன. ஆனால் இவைகள் அனைத்தும் ஆங்கிலத்தில் தான் இருக்கின்றன. நாம் தமிழ் மொழியில் எவற்றையாவது தேடினால் எமக்கு அவற்றிற்கான எக்ஸஸ் கிடைப்பதில்லை. அவை மிகவும் அரிதாகவே தமிழ் மொழியில் இருக்கின்றன. ஆகையால் இவற்றினையும் தெளிவாக கற்றுக்கொள்வதற்கு, விளங்காத பகுதிகளை தெளிவாக கற்றுக்கொள்வதற்கும் சில வேளைகளில் குழந்தைகள் வகுப்புகளுக்கு போகாமலேயே இருந்து கற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தினையும் உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆன்லைன் கோர்சஸ்கள் மூலம் இருக்கின்றன. அப்போ இவற்றிற்கெல்லாம் எங்களுக்கு ஆங்கிலம் தேவைப்படுகின்றது. அதே நேரத்தில் இப்பொழுதெல்லாம் எங்களுடைய குழந்தைகள் பாடசாலைகளுக்கு செல்வது அரிது. உயர்தரம் படிக்கின்ற கணித அல்லது விஞ்ஞான பிரிவுகளில் கற்கின்ற மாணவர்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முக்கியம். ப்ராக்டிக்கல் லைஃப் ஆக கட்டாயமாக தெரிய வேண்டும். அவைகளை செய்து பார்க்கின்ற போதுதான் அவர்களுக்கு தெரியும் இவை ஏன் நடக்கின்றன, அது ஏன் நடக்கவில்லை என்ற குழந்தைகளின் கிரகித்தலை தூண்டுகின்ற வகையிலும் சில பாடத்திட்டங்கள் தெளிவாக விளங்குவதற்கும் பிராக்டிக்கல் தான் ஆக முக்கியமாக இருக்கின்றது. ஆனால் இப்போது ப்ரொஜெக்ட்ஸ் போன்ற விடயங்களில் குழந்தைகள் கற்பதனால் அவர்களுக்கு பாடசாலைகளுக்கு செல்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைப்பதில்லை. இதனால் என்ன நடக்கின்றது என்றால் குழந்தைகளுக்கு புத்தகங்களை பாடமாக்கின்ற ஒரு அமைப்பு தான் இருக்கின்றதே தவிர அவர்களுக்கு அவற்றின் ஃபங்க்ஷனலிட்டி, அவை எவ்வாறு இயங்குகின்றன, இவை எவ்வாறு செயற்படுகின்றன என்ற அறிவுகள் பூச்சியமாக இருக்கின்றன. இவ்வாறான விடயங்களை கூட ஆன்லைனில் எங்களுக்கு எக்கச்சக்கமான ரிசோர்சஸ்கள் இருக்கின்றன. இவற்றை குழந்தைகள் அணுகுவதன் மூலம் அவர்களுக்கு தெளிவான பிராக்டிக்கல் அறிவினையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இவையும் ஆங்கிலத்தில் இருப்பதனால் குழந்தைகளுக்கு ஆங்கில அறிவு ஆக முக்கியமாக இருக்கின்றது. அதே போன்றுதான் கணிதம் கற்கின்ற நேரத்திலும் உயர்தரத்திலே கணிதம் கற்கின்ற மாணவர்களுக்கும் நான் ஏலவே சொன்னதை போல பாருங்கள், brilliant.org, MIT ஓபன் கோர்ஸ்வேயா, MIT என்பது கணிதத்துறையில் உலகத்திலே இருக்கின்ற சிறந்த ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தினால் மாணவர்களுக்கு தேவையான ஆன்லைன் கோர்சஸ் அவர்கள் வழங்குகின்றார்கள். மாணவர்களுக்கு பேராசிரியர்களிடமிருந்து கற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. ஆனால் அவையெல்லாம் ஆங்கிலத்தில் இருப்பதனால் அவற்றை கற்பதற்கு எங்களுக்கு ஆங்கிலம் தேவைப்படுகின்றது. இதே போலதான் ஐசிடி கற்கின்ற மாணவர்களுக்கும், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி கற்கின்ற மாணவர்களுக்கும், இது உயர்தரம் கற்கின்ற மாணவர்கள் மாத்திரமல்ல, 10ஆம் ஆண்டு சாதாரண தரம் கற்கின்ற மாணவர்களுக்கும் கூட நாம் எமது இலங்கையை எடுத்துக்கொண்டால் நாம் காண்கின்றோம். இம்மாணவர்கள் அனைவரும் புத்தகங்களை மாத்திரமே தியரியாக கற்கின்ற மாணவர்களாக இருக்கின்றார்கள். ஏட்டிச் சுரக்காய் என்று சொல்லுவோம். இவர்களுக்கும் பிராக்டிக்கல் அனுபவம் மொத்தமாக இல்லை. ஆனால் ஐசிடி கற்கின்ற மாணவர்களுக்கு அனைத்தையும் செய்து பார்த்து இது ஏன் நடக்கின்றது, இது ஏன் நடக்கவில்லை, இதனை எவ்வாறு செய்வது, ஒரு ப்ரோக்ராம் எப்படி எழுதுவது, ஒரு ப்ரோக்ராமினை எவ்வாறு கம்பைல் பண்ணுவது, ஒரு ப்ரோக்ராமினை எவ்வாறு எக்ஸிக்யூட் பண்ணுவது, ஒரு வெப் டெவலப்மெண்ட் எவ்வாறு செய்வது, ஒரு வெப் ப்ரோக்ராமினை ஒரு ஆப்பாக எப்படி மாற்றுவது, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் நாங்கள் எவ்வாறு இன்ஸ்டால் பண்ணுவது, iOSல் எவ்வாறு இன்ஸ்டால் பண்ணுவது, இது மாதிரியான விடயங்கள் எல்லாம் செய்து காட்டப்படுகின்ற விடயங்கள் இருக்கின்றன. குழந்தைகளுக்கு வீட்டிலிருந்தே கற்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு இவற்றினை அணுகிக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. காரணம் இவை அனைத்தும் ஆங்கிலத்தில் இருக்கின்றன. எனவே இதனையும் அடைவதற்கு குழந்தைகளுக்கு ஆங்கிலமாகவும் முக்கியமாக இருக்கின்றது. அதே போன்றுதான் நாம் பார்க்கின்றோம், ஆங்கிலம் என்பது எங்களுடைய பாடப்புத்தக கல்வி, உலகளாவிய அறிவு, ஸ்காலர்ஷிப்ஸ் ஏதாவது கிடைக்கின்றது என்றால் வேறு நாடுகளுக்கு சென்று எங்கள் குழந்தைகள் கல்வி கற்பதற்கு கான்ஃபரன்சஸ், விஞ்ஞான கண்காட்சிகள், அது மாத்திரமல்ல சில கான்ஃபரன்சஸ் நடக்கும். அப்போ அவற்றில் தான் புதிய ஆய்வுகள், கண்டுபிடிப்புகள் சம்பந்தமாக கதைப்பார்கள். அவற்றினை விளங்கிக் கொள்வதற்கு யூனிவர்சிட்டி லெக்சர்ஸ், நான் ஏலவே சொன்னதை போல பேராசிரியர்கள் கற்பிக்கின்ற, ப்ரொஃபசர்ஸ் கற்பிக்கின்ற பாடநெறிகளை கூட பின்பற்றக்கூடிய ஒரு
சந்தர்ப்பம் இருக்கின்றது. இவை எல்லாவற்றிற்கும் ஆங்கிலம் தேவைப்படுகின்றது என்பதுதான் இங்குள்ள வாதம். இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் எமது குழந்தைகள் ஒரு 3 மாதம் அல்லது ஒரு 6 மாத காலம் ஆங்கிலத்தினை கற்பதனால் அவர்கள் கற்கின்ற உயர்தர பாடங்களை இன்னும் மேலதிகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய விளங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அவற்றினை ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிக்கல், நான் ஏற்கனவே சொன்னதை போல அதனையும் செய்து பார்த்து குழந்தைகள் இன்னும் தெளிவாக விளங்கி அவர்களிடம் கேள்விகள் கேட்டால் தியரிகளை தெளிவாக விளங்கி இது என்னவென்று அவர்களினாலே விவரித்து விடைகளை எழுதக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகும். ஆகவே ஆங்கிலத்தினையும் ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதம் குழந்தைகள் இந்த உயர்தர பாடங்களோடு இணைத்து கற்றால் அவர்களுக்கு மேலதிகமாக இருக்கின்ற ரிசோர்ஸ் அனைத்தினையும் எக்ஸஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது அவர்களுக்கு உயர்தரத்திலே சிறந்த பெறுபேறுகளை எடுப்பதற்கு மேலும் உதவியாக இருக்கும்.